பரலோக பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட காலை இறைவத்துக்கு நன்றியாப்பா. நீங்கள் மகிமைப்படுகிற வார்த்தைங்க நாவியிலிருந்து நீங்கள் புகழப்படுங்க. உடைய நாமத்தை மாத்திரம் நான் பேசணும், உடைய வார்த்தையை மாத்திரம் சொல்லணும். சுயமாக ஒன்றும் வந்துடக்கூடாது. ஏசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனோட பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொன்னான், நீரே எனக்கு நல்ல பங்கு, நீரே எனக்கு நல்ல துணை, என்னை விடுவிக்கிறவெல்லாம் என்று சொல்கிறாரு. நல்ல பங்கு நம்முடைய ஆண்டவர் தான் நமக்கு ஜீவனும் பலனானவர். சந்தோஷமா இருங்க, எப்போது மகிழ்ச்சியாக இருங்க, அதுவே பலன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி 133 சங்கீதம் 1-3 சொல்லும் போது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும். இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க, ஒருமித்து. அங்கே அழைக்கப்பட்ட ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் ஒருமித்து வாழ முடியல. எவ்வளோ பூமி தங்கக்கூடிய செல்வங்கள் இருக்குது, இதை ஒருத்தர் விட்டு கொடுத்து போகலாமே. ஆபிரகாம் அவ்வளோ ஜெட்டிலுமே நடக்கிறார், ஆனால் லோத்துக்கு அந்த எண்ணம் இல்லை. பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தார். அதான் சொன்னார், நீ இந்த பக்கம் போனாலும் போ அப்படின்னு சொல்லி பிரிந்து போக மனசு வந்துருச்சு. லோத்து அனுப்பிட்டார். அதுக்கு பிறகு பேரே இல்லை, பெரிய தேசத்தை சுதந்திரிக்கிற ஆசீர்வாதத்தை ஆபிரகாம கொடுத்துட்டார். அதனால் இன்றைக்கு நீங்கள் பிரிஞ்சு போகாதீங்க. லோத்து பிரிஞ்சு போனதுனால பல விதமான சேதப்படுகிற நிலைமையில தான் தள்ளப்பட்டு போயிட்டார். இதை கேட்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது சகோதரர் ஒருமித்து வாசனம் பண்ணுவது எத்தனை இன்பமும் நன்மை. இன்பம் இருக்குங்க, உலகம் தராத இன்பம். பொண்ணு, பொருள், பணம், பதவி, சாப்பாடு இதெல்லாம் கொடுக்காத இன்பம் இருக்கு. அடுத்த நன்மை இருக்குது. வாசிப்பா. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. நன்மை இருக்குது, இன்பம் இருக்குது. அடுத்து, அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அபிஷேகத்துக்கு அடையாளமா இருக்கு. அடுத்து, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இங்கதான் ஆண்டவர் ஆசீர்வாதமும் ஜீவனும் கொடுக்கிறார். தலைவர், மூத்த சகோதரர், ஆசீர்வாதமும் தருகிறவர், நமக்காக ஜீவனை கொடுத்து ஜீவனோடு வாழ வைக்கிறவர். அப்போ இப்படிப்பட்ட நல்ல சகோதர சிநேகத்திற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முன்மாதிரியா இருக்கிறார். அதனால இயேசு கிறிஸ்துவோடும் அவருடைய சகோதராகி நம்ம எல்லாரும் ஒருமித்து இருப்போம். அதுவே நன்மை, இன்பம், அபிஷேகம், அதுவே ஆசீர்வாதம், ஜீவன். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க நம்ம சகோதர சிநேகத்தை காத்துக்கொள்வோம். பட்சமாக இருப்போம். தேவனோடு தேவ பிள்ளைகளோட நல்ல ஐக்கியத்தை காத்துக்கொள்வோம். நீங்களே போய் ஐக்கியத்தை நாடுங்க, சமாளத்தை நாடுங்க, தேடுங்க, ஓடுங்க. இது இந்த காலம் கடைசி காலம். காத்துக்கொள்வோம். நித்திய மகிமைக்குள்ள நம்ம எல்லாம் ஒன்றாக இருக்க போகிறோம். அந்த மகிமையான சந்தோஷத்தை அனுபவிக்க இன்றைக்கே அர்ப்பணிங்க. உங்களுடைய சகோதர சிநேகத்தை காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.